வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ டெட் பேப்பர் 2 தமிழ் முக்கிய 1000 வினாக்கள் பார்த்துட்டு இருக்கோம். இது பார்ட் 4 வீடியோ, பார்ட் 3 வரைக்கும் போட்டிருக்கோம். நம்ம சேனல்ல பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல டிஎன் டெட் தமிழ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல பார்ட் 3 வீடியோவும் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. இப்போ இதே மாதிரி நீங்க சோஷியல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா சோஷியலுக்கான வீடியோவும் போட்டுட்டு இருக்கோம். சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் சயின்ஸ்க்கான வீடியோவும் போட்டுட்டு இருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல்ல அதே பிளேலிஸ்ட்ல சயின்ஸ் அப்படின்றதுக்கு சயின்ஸ் வீடியோ இருக்கும், சோஷியலுக்கு சோஷியல் வீடியோ இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா எஸ் அப்படின்ற கமெண்ட்டையும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ நம்ம இதுல 30 கேள்விகள் பார்க்கலாம். இதை படிக்கிறவங்க தேர்வு மாதிரி போட்டு பார்க்குறோம் அப்படின்னா மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லுங்க. இல்லை நான் இப்போதான் உங்க வீடியோ பார்த்தா படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றவங்க ஒரு 4-5 தடவை பார்த்துட்டு அப்புறம் டெஸ்ட் போட்டு பார்த்து மார்க் என்னன்னு சொல்லுங்க. இப்போ முதல் கேள்வியை பார்த்துடலாம். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் டேஷ் எனப்படும். இதற்கு சரியான ஆப்ஷன் சி இரட்டை வழக்கு மொழி. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் டேஷ் எனப்படும் இரட்டை வழக்கு மொழி. அடுத்து இரண்டாவது கேள்வி. குற்றியலுகரம் எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகிறது? இதற்கு சரியான ஆப்ஷன் சி 6. இது குற்றியலுகரம். லிகரம் இருக்கு, குற்றியலிகரம்னு இருக்கு, குற்றியலுகரம் இருக்கு. குற்றியலுகரம் 6 வகைகளா பிரிக்கப்படுது. அது என்னென்னு பாத்தீங்கன்னா நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். மொத்தம் 6 வகைகள் இருக்கு. அடுத்து மூன்றாவது கேள்வி. பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்று குறிப்பிட்டவர் யார்? இதற்கு சரியான ஆப்ஷன் டி மு வரதராசனார். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்று குறிப்பிட்டவர் யார்? மு வரதராசனார். அடுத்து நான்காவது கேள்வி. எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி நன்னூல். எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் பி நன்னூல். அடுத்து ஐந்தாவது கேள்வி. சொலவடைகள் பேச்சு மொழியின் அழகியலையும் டேஷையும் கொண்டிருக்கும். இதற்கு சரியான ஆப்ஷன் பி பண்பாட்டு கூறுகளை. சொலவடைகள் பேச்சு மொழியின் அழகியலையும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டிருக்கும். அடுத்து ஆறாவது கேள்வி. தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் உயிர் தொடர் குற்றியலுகரம். ஆப்ஷன் ஏ உயிர் தொடர் குற்றியலுகரம். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல குறியில் கூட கொடுக்கலாம். தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் என உயிர் தொடர் குற்றியலுகரம். இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சாதான் எடுத்துக்காட்டு கொடுக்கும்போது நம்மளால கரெக்டா ஆன்சரை செலக்ட் பண்ண முடியும். அடுத்து ஏழாவது கேள்வி. சுரதா எழுதிய நூல்களில் தவறானது எது? இதற்கு சரியான ஆப்ஷன் சி மலைக்கல்லன். அப்ப சுரதா எழுதிய நூல்களில் ரைட் ஆனதுலாம் தேன்மலை, துறைமுகம், அமுதும் தேனும். இது 3ம் சுரதா எழுதிய நூல்கள். மலைக்கல்லன் யாருடைய நூல்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து எட்டாவது கேள்வி. உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கு சரியான ஆப்ஷன் சி சுரதா. உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? நாமக்கல் கவிஞரோட இயற்பெயர் என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது போன வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சுரதா. அடுத்து 9வது கேள்வி. இயற்கை எழ் என்னும் பகுதியில் இருந்து எடுக்கப்பட்ட பாடல் எப்பாவகையை சேர்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி கிளிக்கண்ணி. இயற்கை எழில் என்னும் பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட பாடல் எப்பாவகையை சேர்ந்தது? கிளிக்கண்ணி. அடுத்து 10வது கேள்வி. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது? இதற்கு சரியான ஆப்ஷன் சி மேட்டுப்பாளையம். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது? மேட்டுப்பாளையம். அடுத்து 11வது கேள்வி. இந்தியாவில் உள்ள புள்ளிமான் இடங்களில் சேராதது எது? சாரி, இது இனங்களின் வரும், இடங்களின் இருக்கு, மாத்திக்கோங்க. புள்ளிமான் இனங்களில் சேராதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி வெளி மிலாமான் அப்படின்றது சேராது. இதுதான் தவறானது. மித்த 3 சருகுமான், மிலாமான், வெளிமான், இது 3ம் புள்ளிமான் இனங்கள்ல சேர்ந்தது. அடுத்து 12வது கேள்வி. வாய்மை எனப்படுவது யாதெனும் யாதென்று தீமை இல்லாத டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே பொருந்துற மாதிரியே இருக்கும். நம்ம திருக்குறள் அங்க போய் சொல்லி பார்த்து நம்ம போடும்போது எல்லாமே பொருந்துற மாதிரி இருக்கும். கரெக்டா படிச்சா மட்டும்தான் நம்மளால ஆன்சர் போட முடியும். தீமை இல்லாத சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாய்மை எனப்படுவது யாதெனும் யாதென்று தீமை இல்லாத சொல். அடுத்து 13வது கேள்வி. திணை எத்தனை வகைப்படும்? திணை எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் ஏ 2 வகைப்படும். அது என்ன சொல்லி பார்த்துருவோம். உயர் திணை,
அக்ரிணை. திணை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அது என்னன்னா உயர்திணை, அக்ரிணை. உயர்திணை அப்படின்னா என்ன? 6 அறிவுடைய மனிதர்களை உயர்திணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்ரிணை யாரு? பறவைகள், விலங்குகள், தாவரங்கள் மற்றும் உயிரற்ற பொருட்கள் எல்லாத்தையும் என்ன சொல்றா? அக்ரிணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 6 அறிவு வந்து அது உயர்திணை. அக்ரிணை அப்படின்றது பறவை, விலங்கு, தாவரங்கள் மற்றும் உயிரற்ற பொருட்கள் எல்லாத்தையும் அக்ரிணைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, இல்லை இதே மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க, இல்லைன்னா வேணாம் கொஷின் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு என்ன உங்களோட தாட்ஸோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 14வது கேள்வி, இதழியல் அப்படின்ற கலைச்சொல் அறிதல். இதழியல் அப்படின்றதுக்கு கலைச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜார்னலிசம். இதழியல் அப்படின்றதுக்கு ஆப்ஷன் ஏ ஜார்னலிசம். இதுக்கு மித்த ஆப்ஷனுக்கு என்னன்னு பார்த்தலாம். உரையாடல், டைலாக் அப்படின்னா உரையாடல், டைலாக் அப்படின்னா உரையாடல். ஆர்த்தோகிராஃபி அப்படின்றது எழுத்து இலக்கணம். மேகசைன் அப்படின்றது பருவ இதழ். வேற ஆப்ஷனுக்கே பார்த்தாச்சு. அடுத்து 15வது கேள்வி, நெஞ்சில் உரமின்றி நேர்மை நிறமின்றி என்ற பாடல் வரியை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ பாரதியார். இதெல்லாம் புக்கு கீழே இல்லை, புக் பேக், அதாவது வேற ஒருத்தவங்க எழுதியிருப்பாங்க, அவங்களுக்கு பின்னாடி பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால சில இடங்கள்ல நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். அதனாலதான் இந்த மாதிரி லைன்லாம் கொடுக்கறது. அடுத்து 16வது கேள்வி, வாழை கன்று டேஷ். வாழை மரம் கன்றை எப்படி சொல்லணும்? ஈன்றதுன்னு சொல்லணும். அடுத்து 17வது கேள்வி, குற்றிய லுகரம் கிடையாது, இது லிகரம் மாத்திக்கோங்க. குற்றிய லிகரம் தற்போது டேஷ் வழக்கில் இல்லை. ஆப்ஷன் டி உரைநடை வழக்கில். குற்றிய லிகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை. அடுத்து 18வது கேள்வி, பரவசம் அப்படின்றதுக்கு சொல்லும் பொருளும் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி மகிழ்ச்சி பெருக்கு. பரவசம் சொல்லும் பொருளும் என்ன? மகிழ்ச்சி பெருக்கு. அடுத்து 19வது கேள்வி, இந்த கேள்வியில மிஸ்டேக் இருக்கு பார்த்துக்கோங்க. எந்த ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம்னு வரும்? பல்கலைக்கழகம் ஜாதாவுக்கு இந்திய வனமானத ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா என்னும் பட்டத்தை வழங்கியது. இதற்கு சரியான விட ஆப்ஷன் ஏ 2012. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எந்த ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம்னு வரும், இதை மாத்திக்கோங்க. அடுத்து 20வது கேள்வி, ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது டேஷ் மாத்திரை அளவில் ஒலிக்கும்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி 1.5 மாத்திரை. ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை அளவுல ஒலிக்குது. அடுத்து 21வது கேள்வி, வாய்மை எனப்படுவது? ஆப்ஷன் பி தீங்கு தராத சொற்களை பேசுதல். வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். அடுத்து 22வது கேள்வி, திருக்குறளின் பொருள்பாலில் உள்ள அதிகாரங்கள் மொத்தம் எத்தனை? மொத்தம் திருக்குறள்ல 133 அதிகாரங்கள் இருக்கு. இதுக்கு பொருட்பால் எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? 70 அதிகாரங்கள் இருக்கு. அறத்துப்பால்ல 38, இன்பத்துப்பால்ல 25. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 23வது கேள்வி, மறுபடியும் சொல்றேன். பொருட்பால் மொத்தம் 133 அதிகாரங்கள், 1330 குறள்கள். இது நம்மளுக்கு பேசிக்கா தெரியும். அடுத்து பொருள்பால் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. பொருள்பால்ல மொத்தம் 70 அதிகாரங்கள் இருக்கு. அறத்துப்பால் தான் முதல் அதிகாரம். அறத்துப்பால்ல 38, பொருள்பால்ல 70, இன்பத்துப்பால்ல 25. அடுத்து 23வது கேள்வி, யாண்டு என்னும் சொல்லின் பொருள் என்ன? இங்க சரியான விட ஆப்ஷன் பி எங்கு. யாண்டு அப்படின்றதுக்கு எங்கு அப்படின்றது சரியான பொருள். அடுத்து 24வது கேள்வி, வாரணம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ யானை. வாரணம் அப்படின்னா யானை. அதே குதிரைக்கு என்ன இருக்குன்னா பரி அப்படின்றது குதிரை. நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். யானை அப்படின்றது வாரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, குதிரைக்கு பரி. அடுத்து 25வது கேள்வி, வழக்கு எத்தனை வகைப்படும்? வழக்கு எத்தனை வகைப்படும்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 2. வழக்கு 2 வகைப்படும். அது என்னன்னு பார்த்துலாமா? இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அப்படின்றது. வழக்கு 2 வகைப்படும். அது என்ன? இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. அடுத்து 26வது கேள்வி, ஒரு பொருளை அதற்கு உரிய இயல்பான சொற்களை குறிப்பிடுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ இயல்பு வழக்கு. ஒரு பொருளை அதற்கு உரியான இயல்பான சொற்களை கூப்பிடுறது இயல்பு வழக்கு. அடுத்து இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? வழக்கு 2 வகைப்படும். அது இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. அதற்கு சரியான ஆப்ஷன் பி 3. அது என்னன்னு பார்த்துடலாமா? இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. அடுத்து 28வது கேள்வி, போலி எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி 3. அது என்ன? முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. போலி எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி 3. முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படியே 29வது கேள்வி, ஒரு தொடர் எத்தனை பகுதிகள் ஒரு தொடர்ல எத்தனை பகுதிகள் இடம்பெறும் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி 3. இதுவும் 3 தான். அது என்னன்னு பாத்துங்க, எழுவாய், பயனிலை, செயற்படு பொருள். ஒரு தொடர்ல
3 பகுதிகள் இருக்கு. அது என்ன? எழுவாய், பயனிலை, செய்யப்பட பொருள். அடுத்து 30வது கேள்வி, ஸ்லோகன் அப்படின்றதுக்கு கலைச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷனே முழக்கம். ஸ்லோகம் அப்படின்னா முழக்கம் அப்படின்னு பெயர். இதுக்கு மித்த ஆப்ஷனுக்கு என்னென்னு பார்த்தோம்னா, சமத்துவம் அப்படின்றது ஈக்குவாலிட்டி, சமத்துவம் அப்படின்றது ஈக்குவாலிட்டி, ஒற்றுமை அப்படின்றது யூனிட்டி, தியாகம் அப்படின்றது சாக்ரிஃபைஸ். இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் கொடுக்குறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோக்கு இதே மாதிரி எக்ஸ்பிளனேஷன் ரெடி பண்ணி போட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்ற கமெண்ட் கொடுங்க. சயின்ஸ் வீடியோ, சோஷியல் வீடியோ, சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சயின்ஸ் வீடியோ இருக்கு, சோஷியல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சோஷியல் வீடியோ இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.